எப்படி ஜம்முன்னு இருக்காரா? இவர் தான் சொடலை, எங்கள் ஊர் சொடலை. இந்த சாமிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் கட்டி நம்ம வந்து சிவனந்த பெருமாளுக்கும் சொடலைக்கும் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் வச்சு கொடை செழிப்பாக வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. முத கோயில் கட்டி நல்லா பண்ணனால பசங்க எல்லாருமே பால் குடம் எடுக்க வச்சுருந்துச்சு. என் பசங்கள்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பால் குடம் எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எந்த கோயிலுக்குமே நான் பால் குடம் எடுத்ததே இல்லை. முத எங்கள் குடும்ப குலதெய்வ கோயிலுக்கு தான் பால் குடம் எடுக்கிறாங்க. பால் குடத்துக்கு எப்படி ப்ராப்பராக ஒன்று ஒன்றா செய்வாங்க, எப்படி பாலை நிரப்பி இது பண்ணுவாங்கங்கிற எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். தாய் மாமா வச்சு பசங்களுக்கு மாலை போட சொல்லி அவங்க கையாலே எல்லாம் இது பண்ணி திருநெல்லாம் பூச வச்சு அந்த பால் குடத்தில் வந்து நம்ம பத்தி ஏற்றி வச்சுருக்க புகையை அந்த குடத்துக்குள்ளே விட்டு அந்த புகை வெளியே வராமல் அந்த பாலை உள்ளே ஊற்ற சொல்லுவாங்க. அதை பாலை ஃபுல்லாகவே ஊற்றி நிரப்பி அதை ஒரு மஞ்சள் துணியால் நல்லா கெட்டி வைப்பாங்க. கெட்டி வச்சு பசங்க அதுக்கு மேலே வெத்தலை வச்சு தேங்காய் வச்சு அதுக்கு மேலே தேங்காய்க்கு மேலே ஒரு மாலையும் போட்டு ஒரு மஞ்சள் துணியால் கெட்டி அதை அப்படியே ஒரு வச்சுட்டு சாமிக்கு எல்லாமே தீபாரணத்தை காமிச்சு லாஸ்ட்டில் எல்லா பசங்கள் தலையிலையும் அதை வைப்பாங்க. நிறைய ஒரு 5-6 பசங்கக்கிட்ட சின்ன பசங்கள்லாம் பால் குடம் எடுத்தாங்க. பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு. எங்கள் அத்தா பொண்ணு 2-4 பேருமே எடுத்துருந்தாங்க. பசங்களுக்குமே ஒரு வாரமாக காப்பு கட்டி வரத மாதிரி இருந்தாங்க. நான்வெஜ்ஜு எதுவுமே எடுக்கலை, யாருக்குமே நான்வெஜ்ஜு எடுக்கவும் இல்லை. இது வந்து ரொம்ப விரத மாதிரி இருந்துச்சு. பால் குடம் எடுக்கனால தயிர் பால் ஐட்டம் எதுவுமே சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. உங்கள் ஊர்லலாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பசங்கள்லாம் பால் குடம் எடுத்துருப்பாங்களா? என்னென்ன சாப்பாடுலாம் பசங்க அந்த டைமில் சாப்பிடுவாங்க அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கறதுக்கு ஃபஸ்ட் டைம் நான் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்ல 3 நாளுமே கூட நல்லா ஜாம்னு நல்லா நடைபெற்றுச்சு எங்கள் ஊரில். அப்புறம் என்ன கொடைன்னு கொடையே முடிஞ்சு போச்சு. கொடை தேடி கொடை 2 நாளாக நல்ல சீரு சிறப்புமாக நல்ல வெற்றிகரமாக அமைஞ்சிருந்துச்சு. நைட்டு நேரத்துலலாம் பார்க்கறதுக்கு நல்ல வெடிலாம் போட்டிருந்தாங்க. நிகழ்ச்சிலாம் வச்சுருந்தாங்க, இன்னிசை நிகழ்ச்சிலாம் வச்சுருந்தாங்க. வெடி போடுறதெல்லாம் யுகன் வந்து பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்க. இது சிவனந்த பெருமாள் சாமி இவங்க. ஒரே சிரிப்பு ஜாலியமாக அந்த கொடை வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.